ஹலோ, நான் விஷால். இன்னைக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். எந்த டாபிக்ல இருந்து பார்க்குறோம் அப்படின்னா, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட அப்ளிகேஷனான ரெஃப்ரிஜரேட்டர் இருந்து பார்ப்போம். சோர்ஸ், சிங்க். சோர்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்க போறது என்ன அப்படின்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க ஒரு வெஜிடபிளையோ இல்ல ஒரு ஃப்ரூட்டையோ நம்ம சோர்ஸா கன்சிடர் பண்ணிப்போம். சிங்கா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, அட்மாஸ்பியரை சிங்கா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க ஒரு ஃப்ரூட்டையோ இல்ல ஒரு வெஜிடபிளையோ நம்ம சோர்ஸா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்ப ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் எப்படி பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றேன். ரெஃப்ரிஜரேட்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க ஒரு வெஜிடபிள்ல இருந்தோ இல்ல ஒரு ஈட்ல இருந்தோ ஒரு ஃப்ரூட்ல இருந்தோ ஈட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஈட்டை அட்மாஸ்பியருக்குள்ள எஜெக்ட் பண்ணும். இப்படிதான் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் நார்மலா பர்ஃபார்ம் பண்ணும். இங்க ஹீட் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது அப்படின்னா, சோர்ஸ்ல இருந்து சிங்க். சோர்ஸோட டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர், சிங்கோட டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர். நமக்கு ஃப்ரிட்ஜில் இருக்க ஒரு வெஜிடபிளோட டெம்பரேச்சரோ இல்ல ஃப்ரூட்டோட டெம்பரேச்சரோ அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் அதை டிஎல்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். சோர்ஸோட டெம்பரேச்சரை டிஹெச்னு சிங்கோட டெம்பரேச்சரை ஹை டெம்பரேச்சர்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு எப்படி நடக்குது அப்படின்னா, நான் டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணலனாலையும் சோர்ஸ்ல இருந்து தான் சிங்க்குக்கு நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. இப்ப கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டை ரீகால் பண்ணுவோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள். ஆனா லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள் இல்லை. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னலா ஒரு ஏஜென்ட் வேணும். அதுதான் இப்போ நமக்கு இங்க ஒர்க்கா இருக்கு. இந்த ஒர்க் எங்க இருந்து வருது அப்படின்னா, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி கம்ப்ரஸர் அப்படின்னு ஒண்ணு இந்த ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? இப்ப இன்புட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட். இப்ப இன்புட்டா இருக்கிறது நமக்கு ரெண்டு, ஒன்னு ஒர்க், இன்னொன்னு QL. அவுட்புட் வந்து நமக்கு QH. அப்ப W மட்டும் வேணும் அப்படின்னா QH மைனஸ் QL அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப ப்ராப்ளம்குள்ள போகலாம். ப்ராப்ளமோட கொஸ்டினை படிக்கிறேன். A refrigerator operates with a COP of 4. It removes 800 kilojoule per minute of heat from the refrigerated space. நமக்கு இங்க என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பவர் ரெக்வைர்ட் அண்ட் ஹீட் ரெஜெக்டட் டு சரௌண்டிங்ஸ். இப்ப ஹீட் ரிஜெக்டட் டு த சரௌண்டிங்ஸ் QH QL அப்படின்னா QH தான். QH அப்படின்ற ஹீட் தான் நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள எஜெக்ட் பண்ண போறோம். அதாவது சரௌண்டிங்ஸ்குள்ள எஜெக்ட் பண்ண போறோம். இப்ப கிவன் நமக்கு என்னென்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஓபி நம்ம ஹீட் இன்ஜின்ல நமக்கு எஃபிஷியன்சின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ரெஃப்ரிஜரேட்டர்லயோ இல்ல ஹீட் பம்ப்லயோ நம்ம சிஓபி அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இப்போ சிஓபி இஸ் ஈக்குவல் டு 4. அப்ப அப்புறம் QL தட் இஸ் ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் நமக்கு 800 கிலோஜூல் பர் மினிட். ஃபார்முலா என்ன அப்படின்னா, சிஓபி இஸ் ஈக்குவல் டு QL டிவைட் பை QH மைனஸ் QL. நமக்கு ஃபார்முலா. இப்போ நமக்கு QL என்னது 800. அப்ப 800 டிவைடட் பை QH மைனஸ் 800 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்ப சிஓபி நமக்கு 4. அப்ப நமக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா, 4 இஸ் ஈக்குவல் டு 800 டிவைடட் பை QH மைனஸ் 800 அப்படின்னு வரும். அப்ப இந்த QH மைனஸ் 800 லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போனா 4 இன்டூ QH மைனஸ் 800 அப்படின்னு வரும். 4 இன்டூ QH மைனஸ் 800 இஸ் ஈக்குவல் டு QL அப்படின்னு வரும். இப்போ இந்த 4 உள்ள கொடுத்தோம் அப்படின்னா that is 4QH minus 800 into 4. 800 into 4 3200 is equal to QL that is 800 அப்படின்னு. ஓகேவா? இப்ப நம்ம 4QH is equal to 800 அதாவது மைனஸ் 3300 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுவோம்.